கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உங்கள் கிரியைகள் பேசக்கூடியதாகும். ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அவமானம் பரியாசப்படுத்த வேண்டும் என்பதாக பிரதான ஆசாரியரின் கூட்டத்தார் மிக பெரிய சதி திட்டத்தையே தீட்டினார்கள். இயேசு லாசரு என்பவனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதால் இந்த லாசரு என்பவனையும் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதினால் இயேசுவின் வல்லமை அதிகாரத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக அநேக யூதர்கள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிரதான ஆசாரியனின் கூட்டத்தார் தந்திரமாக முயற்சி செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது நமக்குள் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் நம்முடைய கிரியைகளில் வெளிப்படத் தொடங்கும். அதனால் அநேகர் நம்முடைய காரியங்களை அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனால் நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக முன்னோக்கி நடக்க வேண்டும். இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் கூட யாராலும் தடுக்க முடியாமல் போனது. அதே போல கர்த்தர் இயேசு நமக்குள் இருந்து நடப்பிக்கிற வல்லமையை ஒருவராலும் தடுக்க முடியாது. நாம் தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அவரே நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களிடத்தில் நீர் நடப்பிக்கிற எல்லா விதமான அற்புதங்களாலும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எங்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.